ஒரு பதிவு வந்து யார் வேணால் மாறி மாறி நீங்கள் ஒரு ட்வீட் போடலாம், அதுக்கு நான் ஒரு ட்வீட் போடலாம். அந்த ட்வீட் நான் போடும்போது நான் அந்த ட்வீட்டில் நான் என்ன பதிவு பண்ணுறேங்கிறத முதல்ல பார்க்கணும். அதில் வச்சுருக்க தரவுகள் எதுவும் நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தயாரித்த தரவுகள், இது ஒன்றிய அரசாங்கத்தோட தரவு. ஆமாம், நாங்கள் இந்தந்த மாநிலத்துக்கு தான் முதல் தவணை கொடுத்துருக்கோம், இந்தந்த மாநிலத்துக்கு ரெண்டாவது தவணை கொடுத்துருக்கோம், இந்தந்த மாநிலத்துக்கு ஒரே ஒரு தவணை தான் கொடுத்துருக்கோங்கிறத முழு லிஸ்ட்டையுமே நான் அதில் போட்டிருக்கேன். அது நீங்களுமே வந்து ஒன்றிய அரசுலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது சார்ந்து சில கருத்துக்களை சொல்லும்போது நான் ஒன்று சொல்கிறேன். கருத்துக்களை நீங்களும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம். கருத்துக்களை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது. ரெண்டுத்தையுமே விட்டுருவோம். நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் இதே மாநிலத்தில் தானே நீங்களும் இருக்கிறீங்க. இருந்து எனக்கு எதிர்ப்பாக கருத்து போகிறீங்கள, சரி நீங்கள் விடுங்க, நான் போய் எங்கள் ஆட்சி தாங்க எங்கள் ஒன்றியத்தில் இன்றைக்கி வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கு, நான் போய் நான் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னாச்சும் சொல்லலாம்ல. எதையுமே சொல்லாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து உங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அது வந்து தமிழர்கள் விரோத போக்காக இருந்தாலும் சரி, ஏன் தமிழ் மாணவ செல்வங்களுடைய எதிர்ப்பு போக்காக இருந்தாலும் சரி, இதற்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் கட்சியை தானே தவிர இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன். 2152 கோடி பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. இதனால் எவ்வளோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க. அது சார்ந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கருத்து நான் சரி இந்த முறை நாங்கள் போய் பார்க்குறேன், ஒவ்வொரு முறையும் டெல்லி போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போகிறீங்களே தவிர, இல்லை உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போகிறீங்களே தவிர, இது வரைக்கும் இந்த முறை நான் போனேன், இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன், 2152 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் உங்கள் வாயிலிருந்து வந்திருக்கா? நாங்கள் இன்றைக்கி துறையோட அமைச்சராக இன்றைக்கி நாங்கள் 2 முறை நேரடியாக மாண்புமிகு அமைச்சர்களுடைய இல்லத்துக்கு போயிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்கள் கேட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிறது என்ன, பிஎம்சியில் கையெழுத்து, பிஎம்சியும் இதுவும் ஒன்றா. எஸ்எஸ்சிங்கிறது 2018 நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவல் ஆனது பணத்திலேருந்து 60% வழங்க வேண்டியது இது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் 2023 வந்து இந்த பிஎம்சின்னு ஒன்று வருது, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்களேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பணம் தரமே. அதில் என்ன இருக்குது மெயினாக, என்இபி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க, மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டு வரீங்க. இல்லை சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போனா நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னாச்சு, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக நீங்கள் பிரித்து தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்ருக்காங்க. இதை தான் ஆதங்கத்தோடு சொன்னோம். நாங்கள் கேட்கவே கூடாது, கேட்டாலே உடனே இப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குதா, வெக்கமாக இல்லையா, உங்களுக்கு பொய் சொல்கிறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சு ஃபஸ்ட்டு பொய் சொல்ல முடியுமா? நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும். நான் பொய் சொன்னால் அமைச்சரே பொய் சொல்கிறாருன்னு அந்த அசிங்கம் வராது எங்களுக்கு. ஆக ஒவ்வொரு தரவுகள் மூலமாக எங்களோட தரவுகளோ கிடையாது. திருப்பி நான் சொல்கிறேன், பத்திரிகை நண்பர்களே, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு, நீங்களே சொல்கிறீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு பணம் வந்து தான், எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு மாணவ செல்வங்களோட எதிர்காலம் தான் முக்கியம், தயவுசெய்து இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பணம் தராமல் என்ன சொன்னீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே பொய் சொல்கிறாரு, இன்னும் பணமே நாங்கள் ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, அது மார்ச்சில் தானே நடக்கணுங்கிறீங்க. இப்போ அசான் 17/1/2025 வரைக்கும் என்னாச்சு, இன்னும் இந்த மாநிலத்துக்கு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோங்கிறீங்க நீங்கள். ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்றா இருக்குது, அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வரலையா? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரிங்க. மாநில தலைவர் ஒரு தரவுகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஒரு டீமை வச்சுக்கோங்க. அந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்டாக நடக்குது. ஏற்கனவே என்ன பண்ணீங்க, இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிகள்லாம் வந்து தனியார் பள்ளி தத்தெடுக்க போகுதுன்னு சொல்லி பெருசாக பண்ணி அப்பயே நான் சொன்னேன், நான் தனியாக ஒரு டீம் வச்சுக்கோங்கன்னு. அடுத்தது என்ன பண்ணீங்க, விழுப்புரத்தில் ஏதோ 2 பிள்ளைங்க வெளியில் ஓடையில் தண்ணியை பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க. அந்த பசங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பாட்டு ஸ்கூலில் இருந்தாங்க, வெளியில் 2 அண்ணன் எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ பதிவு சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கும் ஒரு பதிவு போகிறீங்க. நீங்கள் இந்த 44,000 கோடி இவர் என்ன தான் பண்ணுறாங்க, 44,000 கோடி என்ன பண்ணுறாரு, அன்பில் மகேஷை விட்டுருங்க. ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று இருக்குல்லங்க, ஆர்டிஐ ஆக்டில் போட்டு தமிழக அரசாங்கம் 44,42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. இது வரைக்கும் இது எங்கெங்கே போயிருக்குன்னு தயவுசெய்து அவரையே பார்த்து உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், எங்கெங்கே நாங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள். செய்யாத இடத்தையும் செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசு என்னென்னலாம் தமிழகத்துக்கு எதிர்ப்பு போக்கை செஞ்சுட்டு இருக்குதோ அந்த போக்குக்கு நீங்கள் ஒத்து உதறதாகத்தான் இருக்கீங்களே தவிர, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் தமிழக மாணவ செல்வங்க இதை நான் கொண்டு வரேன், நீங்கள் தைரியமாக இருங்க, நமக்குள்ள கொள்கை ரீதியாக எவ்வளோ வேணால் இருக்கலாம், எவ்வளோ வேணால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் பேசிக்கலாம். அதனால் அதெல்லாம் கடந்து கல்வி என்று வரும்பொழுது டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னால் இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாமல் ஒரு நிதி நெருக்கடி, செயற்கையான நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இது காலங்கள் 2 நாளாக நாடாளுமன்றமே பற்றிக்கிட்டே இருக்குது இந்த இஷ்யூனால்.
நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. நேற்று தமிழச்சி அக்கா எம்பி அவங்க பேசியிருக்காங்க. எல்லாமே இதை சொல்கிறாங்களே இன்றைக்கி. இதை வலியுறுத்தி சொல்லும் பொழுது எங்கள் பணத்தை மற்ற மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குறீங்கன்னு நாங்கள் வந்து அடியே அடிச்சுக்கிறோமே, சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேங்க, மற்ற நம்ம அரசியல் நம்ம அப்புறம் தேர்தல் நம்ம பார்த்தேன். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக சென்சிபிளாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரான்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் இது வரைக்கும் பத்திரிகைகள் உங்களுக்கே தெரியும் யாரையும் அக்யூஸ் பண்ணி நான் பேச மாட்டேன். நான் அக்யூஸ் பண்ணி அவசியம் இல்லை. என் தரவுகள் எனக்கு பேசும். என் தரவுகள் மூலமாக தான் எடுத்து சொல்லணும் நாங்கள் பார்க்குறேன். நான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விவாதமாக, ஆரோக்கிய விவாதமாக அவர் வைக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கான தரவுகள் தர முடியும். இல்லை நீங்கள் தரவுகளில் தப்பு இருக்குது, இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, இது ஆக்சுவலாக எங்கள் தரவே இல்லைன்னா தரவு இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் ஒரு தரவு நாங்கள் வந்து அங்கேருந்து டேட்டா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு பணத்தை இப்போ நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க, பொய் சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே பத்திரிகை நம்பர் உங்கள்கிட்ட நானும் கேட்குறேன், நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடம்பை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுறீங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்தாப்பா இந்த ஆப்ரேஷன் உடனே பண்ணுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இருந்தாலும் எங்களோட செகண்ட் ஒப்பீனியன் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டுன்னு வருவீங்களா? இதை தானே நாங்களும் செஞ்சு என்ன பண்ணோம். எங்களிடம் நீங்கள் சொன்னும் பொழுது இந்த பணத்தை தரோம், பிஎம்சியை ஒத்துக்கோ சார், பிஎம்சியை ஒத்துக்க முடியாது சார், நான் வேணா ஒரு கமிட்டி போட்டு எங்கள் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே மாநிலத்தில் கல்விக்கான நடைமுறை ஒன்று இருக்குது. அந்த நடைமுறைக்கு இது ஏற்றதான் நாங்கள் பார்க்கணும். ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி தயவுசெய்து ஒத்துக்காதுங்க. பிஎம்சிங்கிற பேரில் மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. பிஎம்சிங்கிற பேரில் வந்து பல்வேறு என்இபியை அப்படியே உள்ளே கொண்டு வேணாம் சார், இல்லைங்க இது எங்கள் உகந்ததாக இல்லைங்க, நீங்கள் எப்போதும் கொடுக்க எங்கள் பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதி கொடுத்துறீங்க, ஒத்துக்கிட்டீங்க, ஐயோ அப்படிங்கிறீங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, ஏசர் அறிக்கை அப்படின்னு. ஏசர் அறிக்கை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? ஏசர் அறிக்கைங்கிறது அங்கே என்ன சொல்ல வருது ஏதாச்சும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரதாம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 ஃபவுண்டேஷன் சேர்ந்து ஒரு கருத்தை எடுக்கிறாங்க. அந்த 25 ஃபவுண்டேஷன் நான் பேரை சொன்னால் கூட உங்களுக்கே அது தெரியாது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத் போன்றதெல்லாம் யார் தெரியுமா இந்த சர்வே பண்ணுறாங்க? அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற கல்வித்துறை தான் இந்த சர்வே பண்ணுது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டு மட்டும் சம்பந்தமே கண்ணுக்கே தெரியாமல் யாருனே தெரியாமல் ஒருத்தரை பண்ண வச்சு அதுவும் எப்படி எடுக்கிறாங்க? ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களாம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களாம், அங்கே இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அங்கே வந்து கருத்து எடுப்பாங்களாம், ஸ்கூல் உள்ளுக்கு இவங்க போகவே மாட்டாங்களாம். ஆனால் அந்த கருத்து அடிப்படையில் ஏசர் அறிக்கை ஒன்று, ஆளுநர் அறிக்கை ஒன்று, அண்ணாமலை அறிக்கை ஒன்று, இது சார்ந்த ஆளாளுக்கு ஒரு அறிக்கை. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த அறிக்கையும் வரும்பொழுது எங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா எடுத்து நீங்கள் தரவு தரீங்களா, நாங்கள் 10 லட்சம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அந்த 10 லட்சம் பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மூலமாக உங்களுக்கான தரவுகள் வரும்பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் அதை ஒத்துக்குவீங்க. வெறும் என் வார்த்தையால் மட்டும் வரப்போகிறதில்ல, நாங்கள் கொடுக்குற டேட்டாஸ் மூலமாக அதை நாங்கள் நிரூபிப்போம். நாங்கள்